பேப்ளேட் பேப்ளேட் இதுதான் எதற்கும் இது அடங்காதே புயலா இது பறந்திடும் தான் புதிதாய் அதிநவீனமாய் இவர்கள் கைகளில் பேப்ளேட் பேப்ளேட் பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி நாதி எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாரினா சிறுசு வித்தையோ பெருசு பேப்ளேட் பேப்ளேட் பறக்கும் கிட்ட வந்தா கிழிக்கும் பேப்ளேட் பேப்ளேட் பறக்கும் தெரிக்கும் எதையும் நொறுக்கும். போன தடவை பேப்ளேட்ல ஜிங்கா பே பார்க்ல பட்டைய கிளப்பிக்கிட்டு இருந்தான். ஆனா கோல்டு வந்து அவனை அசைச்சு பார்த்தது. நடுவுல இக்காரு ஹாஸ்மா பென்கேக்கு அறிமுகமானா. அவளுக்கு பேட்டில் போடுறதான் வேலையே. சஜிட்டோரியாவுக்காக கென்டா ஒரு ஸ்பெஷல் மூவ கொண்டு வரணுங்கிற முடிவுக்கு வந்தான். அந்த நேரத்துல ஹிக்காருவோட போட்டி போடுறதுக்கு ஜிங்காவை வர சொல்லி பென்கே சொன்னா. ஜிங்காக்கு உடம்பு சரியில்லைன்னு கென்டே போனா. யாருன்னு தெரியாமலேயே ஹிக்காரு அவன் கூட போட்டி போட்டா. சண்டை ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது. ஆனா கென்டாவால சமாளிக்க முடியல. என்ன எதிரில இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஹிக்காருவா அவருடைய பே அக்வாரியா. ஆனா ஒரு முக்கியமான பாடத்தை கென்டா கத்துக்கிட்டான். கண்ணால பார்க்க முடியலன்னா உன்னால தாக்க முடியாது. அப்போ நீதான் ஜிங்கா அகானேவா? நீ அவன மாதிரியா இருக்க? தோத்துட்டேனே. எழுந்து நில்லு. Stand up, I said, come on! பெரிய அறிவாளி நினைச்சு ஜிங்கா பேரை யூஸ் பண்ணி சண்டை போட வந்த. ஆனா இப்ப எல்லாத்தையும் சொதப்பி இருக்க. இப்ப நீயே சொல்லுக்கனா அடுத்து என்ன பண்ண போற? Doesn't sound like a good plan, does it? So since you have no plan, let's think of one. தெரியாதனமா பிளான் போட்டியோ? அதானே தோத்தத அவமானமா நினைச்சனா நாளைக்கு காலையில மறுபடியும் இங்க வா. நானே உனக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறேன், ஓகேவா? ஆனா ஆனா உன்ன மாதிரி ஒரு ஃபேஸ் ஹண்டர் எனக்கு எதுக்கு உதவி செய்யணும்? கேள்வி கேட்காத, சொன்னதை மட்டும் செய். நான் ஏன் உதவி செய்யறேன்னு எனக்கே தெரியல. நான் ஏன் உனக்கு உதவி செய்யறேன்னு ஒத்துக்கிட்டேன். ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. நாளைக்கு சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கேனா அவ்வளவுதான். எனக்குள்ள வர மாற்றத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. திடீர்னு நான் நல்லவனா இருக்கேன். ஏன் நான் ஏன் பழைய மாதிரி கெட்டவனா இருக்க முடியல? ஏதோ ஒண்ணு. உன் திறமைய காட்டணும்னா நேரத்துக்கு வா கேட்டா. பென்கே அப்படிதான் வேகமா போத தட்டி தூக்கு. நல்ல முயற்சி பசங்களா. ஆனா இன்னைக்கு உங்களால ஜெயிக்க முடியாது. நீங்க இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கணும் பசங்களா. ஆனா எல்லாருமே ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்காங்களே. ஓஸ்மாவோட டிஃபென்ஸ் பவர் 3%, அதுக்கப்புறம் அட்டாக்கிங் பவர் 15%. பாத்தியா? எனக்கு ஒண்ணும் புரியல. தினமும் இங்க வந்து புது புது டெக்னிக்கோட சண்டை போடுறதுனால சீக்கிரமா கென்டாவை ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறோம். கென்டாவை விட்டு தள்ளு. நம்ம ஸ்ட்ராங் ஆகி நம்ம தான் முதல்ல ஜிங்காவை தோக்கடிக்கணும். தன்னம்பிக்கைனா இப்படிதான் இருக்கணும். அது சரி, கென்டா எங்க? இவ்வளவு நேரமா கென்டா பே பார்க்குக்கு வரவே இல்லன்னு நீயே சொல்லவே இல்ல. அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? ஒருவேளை உனக்கு வந்த கோல்டு கூட அவனுக்கு வந்திருக்கலாம். அங்க பாரு. கென்டா, ஜிங்கா, மடோக்கா, இவ்வளவு வேகமா நீ எங்க போயிட்டு இருக்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து ஒண்ணும் இல்லையே. சரி, எங்க இருந்து இவ்வளவு கீரல் விழுந்திருக்கு? கீரலா? எனக்கு அப்படி ஒண்ணு விழலையப்பா. எனக்கு நீ நார்மலா இருக்கிற மாதிரி தெரியல. என்கிட்ட நீ எதையாவது மறைக்கிறியா? ஓ, உன்னோட ஸ்பெஷல் மூவ் அதுதானே? என்ன ஸ்பெஷல் மூவா? ஆமா, செஜிட்டோரியாக்காக அவன் ஒரு ஸ்பெஷல் மூவ உருவாக்கணும்னு நினைச்சான். நீ பெகசஸ்க்கு வச்சிருக்கிற மாதிரி. இவ்வளவு நாளா அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படிதானே கேட்டா? அதுதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்படின்னா நான் அவனுக்கு உதவி செஞ்சாகணுமே. இல்ல எனக்கு எந்த உதவி வேண்டாம். எதா தேவைன்னா நானே கேக்குறேன். நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. நான் கிளம்புறேன். கென்டாவோட பாயிண்ட்ஸ் 0க்கு போயிருக்கு. ஆனா கென்டா கிட்ட 2000 பாயிண்ட்ஸ்க்கு மேலயே இருந்ததே.
அப்ப இங்க ஏதோ நடந்திருக்கு. ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட மறைக்கிறான். இப்ப நம்ம என்ன பண்றது? அவனை ஃபாலோ பண்ணி போனா கண்டுபிடிக்கலாம். என்ன ஃபாலோ பண்ணி போலாமா? என்ன விட இவ ஆர்வமா இருக்கா. என்ன மன்னிச்சிடு ஜிங்கா, மடோக்கா. ஆனா என்னால உங்ககிட்ட அதை சொல்ல முடியாது. கொஞ்சம் கூட யோசிக்காம ஜிங்காக்கு பதிலா போய் விளையாடி நான் தோத்துட்டேன். உங்ககிட்ட இத பத்தி சொன்னாலும் புரியாது. வந்துட்டியா? அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் நான் ரகசியமா பெங்கே கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்கேன். எப்பவோ நீ விட்டு ஓடி போயிடுவேன்னு நினைச்சேன் கண்ணா. ஆனா உனக்குள்ள ஏதோ இருக்கு. சரி, இன்னைக்கு ட்ரைனிங் நம்ம ஆரம்பிக்கலாமா? ஓகே சார். முதல்ல புஷ் அப். ஓகே பண்ணிடலாம். 95 அப்படிதான். 96 நோ பெயின். 97 நோ கெயின். கிட்டத்தட்ட வந்துட்ட. இன்னும் 3000 தான் பேலன்ஸ் இருக்கு. அடுத்தது 100 மீட்டர் ஓடணும். அதுவும் 100 டைம். அது பென்கே. நான் பாக்குறது கனவா நினைவா தெரியலையே. அவங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதான் புரியல. இன்னும் முடியல. இந்த மாதிரி மூச்சு வாங்கினா உன் பேப்ளேடோட நிலைமை என்ன ஆகும்? உன்னுடைய பெரிய பலவீனமே உன்கிட்ட பலம் இல்லாதது மட்டும்தான். அது ஒத்துக்கலன்னா வந்து மோதி பாரு. உனக்கு சுத்தமா சண்டை போடுற திறமையே இல்ல. யாருக்கு பவர் இல்லைன்னு சொல்லி நான் ஜெயிக்கிற வரைக்கும் விட்டு கொடுப்பா. நான் ஸ்ட்ராங் ஆகுற வரைக்கும் எதுக்காகவும் விட மாட்டேன். இப்ப புரியுது. ஜிங்கா பேர்ல சண்டை போட்டு அந்த சண்டையில தோத்தது உன்னுடைய தப்பு. அதை சரி பண்ணதா நான் ட்ரைனிங் தரேன். நான் சொன்னதை செஞ்சா இங்க இரு. இக்காரு வண்டி தோக்கடிக்கணும்னா விட்டு கொடுக்கணும்ன்ற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. அதான் உனக்கு நான் உதவுறேன். யாருக்கிட்டையும் சொல்லாம. புரியுதா? ஹிகாருவா? யார் அது? யாருன்னு தெரியல. ஆனா இந்த போட்டியை கெண்டா தனியா தான் சமாளிச்சாகணும். ஆனா அது யாருன்னு? யாரா வேணாலும் இருக்கலாம். இந்த பேட்டில் கெண்டாவுக்கு முக்கியம். அதனால நாம இதுல தலையிட முடியாது. கெண்டாவோட பவர் அதிகப்படுத்துறேன்னு பென்கே அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஆனா இப்படி எல்லாம் உதவி செஞ்சு நான் பார்த்ததே இல்ல. சரி, ஓகே. இப்ப பேட்டிலுக்காக நாம பேவ வச்சு ட்ரைனிங் எடுக்கலாமா? பே பிளேடுங்கிறது ஃபைட்டிங் ஸ்பிரிட். என்ன பண்ணணும் நீ சொல்லுங்க. எவ்வளவு காட்டுறியோ அவ்வளவு பவர் உள்ள இருந்து உனக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் கெண்டா. ஃபைட்டிங் ஸ்பிரிட், ஃபைட்டிங் ஸ்பிரிட், ஃபைட்டிங் ஸ்பிரிட். போ 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 போ. கிராபி. ஓ, அந்த நண்டு பசங்க இங்கதான் இருக்காங்களா? நடுங்க வச்சிருவோம். ஜிங்கா அகானி, நான் நினைச்ச மாதிரி அவன் ஒன்னும் ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் இல்ல. அப்போ இதுக்கு மேல நாம இந்த ஊர்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நண்டுக்கா, நண்டுக்கா, இங்க இருந்து நீங்க எங்க போறதா இருக்கீங்க? நண்டுக்கா, யார் இது பேசுனது? நீ உண்மையிலேயே அந்த ஜிங்காவை தோக்கடிச்சுட்டதா நினைச்சிட்டு இருக்கியா கிராபே? என்ன? உன்கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லலாம்னு இருக்கேன் நண்டுக்கா. நண்டுக்கா நான் சொன்னா? என்னப்பா இவ்வளவு டயர்டா இருக்கு? ட்ரைனிங் எடுத்து அவன் டயர்ட் அவனு பார்த்தா கொடுத்த நானே டயர்ட் ஆயிட்டனே. அவ்வளவு சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டேன். இக்காரு, நீ ஏன் என்கிட்ட சொல்லல? என்ன சொல்லல? நீ எதை பத்தி கேக்குற? ஏதோ ஒண்ணு. உன் கேம் என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா என்னோட லட்சியமே பலசாலியான ஆப்போனண்ட தோக்கடிக்கிறது மட்டும்தான். தோக்குறவங்களுக்காக என்னோட நேரத்தை வீணாக்க மாட்டேன். நாளைக்கு உண்மையான ஜிங்கா அகானேவை தோக்கடிச்சு காட்டுறேன். நாளைக்கா? எதுவும் பேசாத. அதுக்காக தானே நீ என்ன இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்த? ஆமா, அது என்னவோ உண்மைதான். ஆனா அப்புறம் பின் வாங்குற உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நாளைக்கா? ஆனா கெண்டா அவனுடைய ரீமேட்ச் கதி. கிராபி, இப்பதான் ஆட்டம் 2 மடங்கா சூடு பிடிச்சிருக்கு.
தயாரா இருக்கியா கென்டா? எஸ் சார். ஹிகாரு ஜிங்காவை தேடி கண்டிப்பா இந்த பே பார்க்குக்கு தான் வருவா. அவ இங்க வர்றதுக்குள்ளேயே பாதி வழியில நீ அவளை தடுக்கிற. அப்புறம் என்ன செய்யணும்னு தெரியும்ல? புரிஞ்சுது சார். ஹிகாருவை தோக்கடிக்கிறதுக்கு என்ன டெக்னிக்னு நீ இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா ஜெயிக்கிறதுக்கு என்ன நடந்தாலும் சரி, ஜெயிச்சு உன்னுடைய திறமையை காட்டு கென்டா. நான் கண்டிப்பா அதை பண்ணுவேன். ஃபைட்டிங் ஸ்பிரிட், ஃபைட்டிங் ஸ்பிரிட், ஃபைட்டிங் ஸ்பிரிட், ஃபைட்டிங் ஸ்பிரிட். கேட்டா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? யாருப்பாங்க? சச்சோ மாடோகா. அப்போ இன்னைக்கு பே பார்க்குக்கு விளையாட வந்திருக்கியா? அதாவது ஏன்னா ரொம்ப நாளா இங்க எல்லாரும் உன்னை கேட்டுட்டே இருக்காங்க. அதாவது நான் என் பூனைக்குட்டிக்கு ஷாம்பு வாங்கிட்டு போய் அதை இன்னைக்கு குளிக்க வைக்கணும். ஓ, உன்கிட்ட பூனை இருக்கா? நீ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒண்ணு கொடுக்கணும். இந்த வச்சுக்கோ. இது என்னது? இது மெட்டல் ஃபேஸ் போல்ட். மெட்டல் ஃபேஸ் போல்ட்டா? ஆமா, சச்சிட்டேரியோட ஃபேஸ் போல்ட்ட நான் மெட்டல்ல செய்யணும்னு நினைச்சேன். சென்டர்ல வெயிட் அதிகமாச்சுன்னா பேப்ளேடோட ரொட்டேஷன் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். உனக்கு புரியுதா? ஸ்டாமினா டைப் சச்சிட்டோரியாக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அது மட்டும் இல்ல, உன்னோட அட்டாக் எல்லாத்தையுமே இது பேலன்ஸா கொடுக்கும். சோ இதுக்கு மேல உன்னோட அட்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப பவரா இருக்கும். ஓகேயா? நிறைய ஸ்டாமினா டைப் பேப்ளேடுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. வாவ், அப்ப இது உன் பூனையை குளிப்பாட்டி முடிச்சிட்டு வேணாலும் போய் ட்ரை பண்ணு. போயிட்டு வரேன். என்னது மெட்டல் ஃபேஸா? இதுக்கு முன்னாடி அப்படி உன்னை பார்த்தது இல்லையே. அப்ப இதுக்கு அவ்வளவு பவர் இருக்கா? அப்ப பிரமாதம் தான். அது உண்மைதான். இப்ப என் கையில வச்சிருக்கும் போது இது வேற மாதிரி தெரியுது. சரி, ஆகட்டும். இப்ப நீ தயாரா இருக்கல்ல கேட்டா? வா, நாம புறப்படலாம். ரொம்ப தேங்க்ஸ் மடோக்கா. நீ கொடுத்த ஃபேஸ் மெட்டல் போல்ட வச்சு நான் இதுல ஜெயிப்பேன். கண்டிப்பா அவன் ஜெயிச்சிடுவானா? அப்படிதான் நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் இது கென்டா சண்டை போட வேண்டிய பேட்டில். அதான் அவன் பண்ணிதான் ஆகணும். ஆனா அந்த ஆப்போனன்ட் என்ன மாதிரி பிளேடர்னு நினைச்சதான் பயமா இருக்கு. ஒருவேளை கென்டாவை விளையாட்டா எடுத்துக்காம சீரியஸா எடுத்துக்கிட்டா? என்ன நடக்குதுன்னு நம்மளும் போய் பார்க்கலாமா? ஆமா, கண்டிப்பா. உன்னுடைய பேட்டிலுக்கு நானே சாட்சியா இருப்பேன். உன் முழு திறமையும் நீ காட்டணும் கென்டா. உங்களுக்கே தெரியும், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த பாட்டி நான் அவளை கண்டிப்பா தோக்கடிப்பேன். இப்போதான் உண்மையிலேயே நீ என் சிஷ்ய மாதிரி பேசுற. இது கேட்கும் போது எனக்கு வெறி ஆறுது. கிராபி, இவ்வளவு ஆர்வமா நீங்க ரெண்டு பேரும் எங்க ஓடுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க இருக்க? நான் இங்கதான் இருக்கேன். அது தட்சூரியா வாட்டரி காணி. மறுபடியும் ஜிங்கா முயற்சி பண்ண போறான்னு என்கிட்ட சொல்லாதீங்க. நான் ஏமாற மாட்டேன். உண்மையை சொல்லுங்க. பொய்யான பேர்ல ஹிகாருவோட சண்டை போட தானே ஓடுறீங்க? உனக்கு எப்படி எங்களுடைய திட்டம் தெரியும்? ஏன்னா ஒட்டு கேட்டேன். அப்படி அப்ப ஹிகாருக்கு சொன்னது நீதானா? சரியான துரோகி நீ. நான் தான் அவகிட்ட உண்மையை சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? எதிரியும் ஃப்ரெண்டு. இந்த அதர் காப்பாரு, அவன் தான் உண்மையான துரோகி. நிறுத்து. ஜிங்காவோட மோதி நான் தோக்கடிப்பேன். அதனாலதான் நீயும் மத்தவங்களும் போட்டி போட்டா அது எனக்கு பிடிக்காது. ஆனா இந்த பையன் அவன் திறமைய காட்டணும்னா அவனுக்கு இந்த போட்டி தேவை. பெங்கே, நான் தான் சொன்னல, எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ், அன்பு, பாசம் இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அப்படியே நம்பிக்கை வந்தாலும் தூக்கி போட்டு கால் கடியில வச்சு மிதிச்சிருவேன். இவனை எதிர்த்து நட்பு அதுன்னு சொல்ற இவனோட பேவ சுக்குடூர் ஆக்க போறேன். அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். கமான், நீ போட்டிக்கு தயாராயிடு. வேண்டாம், இரு. இவனை நான் எதுக்குறேன். என்னையா பறக்குது? ஆனா பென்கே, கென்டா, இதை விட முக்கியமான பேட்டில் உனக்கு வெயிட் பண்ணுது. போய் ஆரம்பிச்சத முடி. இவன் விஷயத்தை நானும் புல்லும் சேர்ந்து பாத்துக்கிறோம். தேங்க்யூ பென்கே. ஏப்பா, நீ என் கூட சண்டை போடணுமா? ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்னை யாரும் அடக்க முடியாது. ஓ, மறுபடியும் நீயா? மரியாதையா ஒதுங்கி போயிடு. வாய்ப்பே இல்ல. இன்னும் ஒரே ஒரு தடவை நீ என் கூட போட்டி போடு. உன்னை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். பலவீனமானவங்களோட நான் போட்டி போடவே மாட்டேன். இப்ப நான் போட்டி போடணும்னு நினைக்கிறது உண்மையான ஜிங்கா அகானே கூட தான். என்ன மன்னிச்சிடு. உன்கிட்ட போய் சொன்னதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. உன் கூட போட்டி போடும்போது மனசுல ஜிங்காவை நினைச்சிட்டுதான் போட்டி போட்டேன். ஆனா நான் தோத்துட்டேன். என் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இழந்தாலும் நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் வேணும். என் பேரு கென்டே யுமியா. ஜிங்கா அகானிக்கு பதிலா இக்காரா அசுமா, நீ என் கூட போட்டி போடு.
இப்பவாவது உண்மையை சொல்ல கத்துக்கிட்டியே. ஆனா நீ கேட்டதால ஏதோ ஒரு உண்மையான போட்டிக்கான வார்ம் அப்பா நினைச்சுக்கிறேன். போய் சொன்ன உன்னை பறக்க விடுறேன். நெருங்கியடி, சொல்லியடி. போன தடவை விட உன்னோட பவர் இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. சஜிட்டேரியோட ஸ்டெபிலிட்டி எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. மடோகா கொடுத்த மெட்டல் ஃபேஸ் போல்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பா இந்த வாட்டி நான் ஜெயிப்பேன். உன்னோட பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுனால உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்காத. அது காணாம போயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ் டிப் சேஞ்ச் ஆலதான் இந்த மூணு நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அது மறையிற அந்த நேரத்துல நான் கேம் பண்ணா. ஓகே, இப்ப தாக்கு. ஓ நோ, அந்த டைம்க்குள்ள போக முடியல. என்ன நடந்துச்சு? இது டாய். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் சஜிட்டேரியோ எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருந்தது. இது மடோகா சொன்ன கிளாஸ்னாலயா? இன்ட்ராக்கு பின்னாடி இருந்த கிளாஸ் ஓபன் ஆயிருக்கு. ஓ வாவ், குறைஞ்ச நேரத்துக்குள்ள நீ ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்க. ஆனா என்கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் மூவ் இருக்கு. உன்னை இதோட முடிக்கிறேன். தயாராகிரு, நான் தாக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவன் பேட்டலுக்கு நான் சாட்சியா இருப்பேன்னு சொன்னேன். கண்டிப்பா உன்னை நான் ஏமாத்த மாட்டேன். இதுக்கு மேலேயும் இவனுக்காக நேரத்தை வீணாக்க நான் விரும்பல. என்னப்பா இது ரோட பொழந்துகிட்டு வருது. ஓரமா போக மாட்டேன். நல்ல வேளை காலமாடு சைட்ல இடிச்சிட்டு போச்சு. இந்த நண்ட நசுக்கிட்டான் அவன் நினைச்சானா அவன் பண்ணதுலயே பெரிய தப்பு இதுதான். விட மாட்டேன். அந்த ஸ்பெஷல் மூவ் ஹிக்காரு கிட்ட என்னமோ இருக்கு, ஆனா என்கிட்ட இல்ல. ஒருவேளை நான் புதுசா ஏதாவது உருவாக்கனா மடோகா கொடுத்த புது ஃபேஸ் போல்ட வச்சு ஏதாவது பண்ணலாம். அதால சஜிட்டேரியோவும் ஸ்டேபிளா இருக்கு. பென்கேவோட ட்ரைனிங்கால என் பவரும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்பின் ட்ராக்ல மறைஞ்சிருக்க கிளாஸ் நான் இப்ப யூஸ் பண்ணலாம். இது மூலமா தான் என்னால ஸ்பெஷல் மூவ் இறக்க முடியும். கண்டிப்பா ஒரு நாள் உன்னால அதை கண்டுபிடிக்க முடியும். கேட்டா பேப்ளேடுங்கிறது ஃபைட்டிங் ஸ்பிரிட். ஜெயிக்கணுங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு வந்துரும். நெத்தியடி, சொல்லியடி. அதேதான், இது அவளோட க்ளோன் ஸ்பெஷல் மூவ். நீ தப்பிக்கவே முடியாது. அக்வாரியோ இன்ஃபினிட்டி அஸ்ட்ரால். இதோட எல்லாம் முடிஞ்சது. பேப்ளைடுங்கிறது ஃபைட்டிங் ஸ்பிரிட். ஜெயிக்கணும்ன்ற உணர்வை தரும். உன்னால முடியும் சஜிட்டேரியோ. என்ன? அக்வாரியோ சஜிட்டேரியோ போ 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 போ. நம்மளோட ஸ்பெஷல் மூவ் சஜிட்டேரியோ ஸ்பென்சர். நான் ஜெயிச்சிட்டேன். என்னால நம்ப முடியல. என் சஜிட்டேரியோட ஸ்பெஷல் மூவ் வந்துடுச்சு. நீ சாதிச்ச கேட்டா. நான் ஜெயிச்சேன். நீ அதை பாத்தியா? 2 கண்ணாடியும் பார்த்தேன். நான் தோத்துட்டேனா? சண்டே இல்லையா? நீ நல்ல ஒரு பே பிளேடரா வரணும்னா தைரியசாலிங்க கிட்ட மட்டும் தான் மோதணும். ஒரு வழியா ஜெயிச்சிட்டல்ல. ஃபைட்டிங் ஸ்பிரிட், ஃபைட்டிங் ஸ்பிரிட், ஃபைட்டிங் ஸ்பிரிட், ஃபைட்டிங் ஸ்பிரிட். நீ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விளையாட கேட்டா. சரி, நான் பண்ணி கொடுத்த மெட்டல் ஃபேஸ் போல்ட் உனக்கு உதவியா இருந்துச்சா? ஜிங்கா மடோகா. என்ன ஜிங்காவா?
அவன் தானே அது அது ரொம்ப உதவி செஞ்சது. இந்த வெற்றி உங்க எல்லாருக்கும் தான். ஜிங்கா, மடோக்கா, அப்புறம் பேங்கே, நம்ம எல்லாரும் ஜெயிச்சிட்டோம். ஆனா நான் இங்க தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எல்லாமே ஒரு உள்ளுணர்வு தான் கண்ணா. இக்காரு எங்க போறா? யாரு? சரி, இதோட எல்லாம் முடிஞ்சது கேண்டா. நான் வாக்கு கொடுத்த மாதிரி உன் பேட்டிலுக்கு சாட்சியா இருந்துட்டேன். இதுக்கப்புறம் நாம இனிமே எதிரிகள். இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். பேங்கே, ஆனா நம்ம எதுவும் பேசாத. ஜிங்காவை தோக்கடிக்கிறதுக்கு என்கிட்ட காரணம் இருக்கு. அது என்னைக்கும் மாறாது. என்ன காரணம்? நல்லா கேட்டுக்கோ ஜிங்கா. அடுத்த வாட்டி நம்ம சந்திக்கும் போது கண்டிப்பா நான் அவனை தோக்கடிப்பேன். ஓ அப்படியா? சரி, ஆல் தி பெஸ்ட். நான் இப்போதைக்கு சாப்பிட போறேன். அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் வந்து மோது. நீ பேசினதை மறந்துடாத ஜிங்கா. நானும் மறக்க மாட்டேன். ஆனா பேங்கே, அவனை போக விடு கேண்டா. வாங்க, கேண்டா ஸ்பெஷல் மூவ கண்டுபிடிச்சதுனால நான் கேக் செய்ய போறேன். என்ன எல்லாருக்கும் பிடிக்கும்ல? சரி வாங்க. சரி வாங்க, போய் சாப்பிடுவோம். என்னாச்சு? இவ்வளவு வேகமா வரீங்க? என்ன ஆச்சுன்னு எதுவும் தெரியாத மாதிரி கேட்காத பென்கே. எதிரிங்களோட என்ன ஐடியால நீ ஒன்னா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க? அதுவும் கியாயோ இல்லாதப்போ. நீ ஒரு துரோகி. என்ன சொன்ன? நான் வந்து அவங்க நீ தேவையில்லாம ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத. இனிமே எங்களால உன்னை நம்ப முடியாது. ஏன்னா நீ நம்பிக்கை துரோகி. என்ன சொன்ன? போட்டு 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 இதுக்கு பேர் தான் போட்டு கொடுக்கறது. நீயா? ஓ சாரி, உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணான்னு உங்ககிட்ட சொன்னது தப்பாயிடுச்சா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப், அன்பு, பாசம் இதெல்லாம் நம்பிக்கை துரோகம் நான் தான் சொன்னேன்ல. வேஸ்ட் 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 வேஸ்ட். ஒன்ன விடமாட்டேன்.